ராமுவும் தாமுவும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. தாமு ஆளு கொஞ்சம் கில்லாடியா இருந்தான். ஆனா நம்ம ராமு ஒரு அப்பாவி. ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. ராமு, நம்மளும் இந்த மாதிரி ஒரு பசுமாடு வாங்கிடலாமா? இதோ இதே மாதிரி பாலை கறந்து நாமளும் குடிக்கலாம்ல. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் தாமு. அப்படி அவங்க ஒரு பசுமாடை வாங்கினாங்க. இந்த பசுமாட்டை நம்ம ரொம்ப நல்லா பார்த்து பார்த்து வளர்க்கணும். ஆமாம் ராமு, அதை வளர்த்தா மட்டும் பத்தாது. நம்ம இதே மாதிரி எதை வாங்கினாலும் அது சரிசமமாக பங்கு போடவும் வேணும். ஆனால் இது ஒரு பசுமாடு தானே இருக்கு, இது எப்படி நம்ம பங்கு போட முடியும்? அட ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். நாம் ஒரு வேலை செய்யலாமா? இந்த பசுமாடோட தலைப்பகுதியை நீ எடுத்துக்க, வயிறு பகுதியை நான் எடுத்துக்கிறேன். அதனால கொல்லும் தண்ணியும் கொடுக்குற வேலையெல்லாம் உன்னோடது, பால் கறக்கிற வேலை என்னோடது. பசுமாடு ரொம்ப டயர்டாக வந்து நிற்குது பார்த்தியா? அதுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு தோணுது. ராமு, பசுவோட தலைப்பகுதி தானே உனக்கு சொந்தமானது. அப்போ நீ போய் பசுமாட்டுக்கு புல்லும் தண்ணியும் எடுத்துட்டு வா. அப்படி ராமு பசுமாட்டுக்கு புல்லும் தண்ணியும் கொடுத்தான். தாமு அந்த மாட்டோட மொத்த பாலையும் கறந்தெடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ராமு, இனிமே வருது குளிர்காலம். நாம் ஒரு கம்பளி போர்வை வாங்கிக்கலாம். ஆமாம் ஆமாம், அதை உடனடியாக வாங்கிடலாம். அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பளி போர்வையை வாங்கினாங்க. அட, கம்பளி போர்வை அட்டகாசமாக இருக்குல்ல. இதையும் நம்ம 2ஆ சரிசமமாக கட் பண்ணிடலாம். இதில் ஒரு பாதி உனக்கு, மறுபாதி எனக்கு. ராமு, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கம்பளி போர்வையை நம்ம கட் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை மீறி கட் பண்ணோன்னா நம்ம 2 பேரும் இதை யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ என்னதான் பண்ணுறது? நீ ஒரு வேலை பண்ணு. பகல் நேரம் முழுக்க இந்த கம்பளி போர்வையை நீ போத்திக்க. ராத்திரி நேரத்தில் மட்டும் நீ இதை எனக்கு தந்தா போதும். பகல் நேரத்தில் கம்பளி போர்வை எதுக்கு? நைட்டில் தானே குளிரும். ராமுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் நண்பனாச்சே, இந்த தடவையும் அவன் விட்டு கொடுத்துட்டான். போகட்டும்னு விட்டுட்டான். அப்படி தாமு ராத்திரி நேரத்துல கம்பளி போர்வையை போத்திக்கிட்டு தூங்கிட்டான். ஆனா ராமு குளிர் தாங்க முடியாம தூங்க முடியாம தவிச்சு போயிட்டான். அப்படி தாமு ராமுவை ஏமாத்திக்கிட்டே இருந்தான். ராமு,
நம்மளும் இந்த மாதிரி ஒரு மாமரத்தை வளர்க்கலாமா? சொந்தமாக ஒரு மாமரம் இருந்துச்சுன்னா அதில் காய்க்கிற மாங்காய் மாமரம் எல்லாத்தையும் நம்மளே சாப்பிடலாம்ல? அது கூட ஒரு நல்ல ஐடியா தான். தேவையான அளவுக்கு தண்ணியை உரத்தையும் ஊற்றுனீங்கன்னா இந்த மாமரம் சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிடும். சரிங்கண்ணே. ராமு, இது மாமரமாக வளரும்போது அதோட மேல் பகுதியை நான் எடுத்துக்கிறேன். நீ அதோட கீழே இருக்கிற பகுதியை எடுத்துக்க. மேல் பகுதியில் நிறைய எறும்பு இருக்கும். சரி, பரவாயில்ல, நான் அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ கீழ்ப்பகுதியில் தினம் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இரு, சரியா? பாவம் ராமு அதுக்கும் ஒத்துக்கிட்டான். ஓ, மாங்காய் எல்லாம் பழமாயிடுச்சு. ஓ, மாமரத்தோட மேல் பகுதி எனக்கு சொந்தமானது தானே? நான் அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். என்னாச்சுப்பா, ஏன் சோகமாக இருக்க? உன்னை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தோணுது. வாப்பா, நம்ம நடந்துக்கிட்டே பேசலாம். அப்படி ராமு அந்த சன்னியாசி கிட்ட தன்னோட நெருக்கமான நண்பன் காட்டுன கோல்மால் விளையாட்டுகளை பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டான். அப்போ அப்படிதான் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா? சரிதானே? இங்க பாரு ராமு, வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் கண்மூடித்தனமாக நேசித்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் புத்தியை பயன்படுத்த வேண்டிய இடத்துல புத்தியை கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும். உன்னுடைய அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லித்தரேன். என்ன, சரியா? ராமு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ என்ன காரியம் செஞ்சிருக்க பாரு. பசுவோட மூக்குக்குள்ளே கொண்டு போய் புல்ல விட்டுருக்க. அதனால என்ன? பசுவோட முன் பகுதியில தானே மூக்கு இருக்கு. முன் பகுதி எனக்கு சொந்தமானது தானே. அதனால புல்ல நான் வாயிலையோ மூக்கிலையோ எங்கேயாவது கொடுப்பேன். ராமு, நீ உன்னோட பாகத்தை மட்டும் கவனிச்சா போதும். ராமு, இங்க இருந்த கம்பளி போர்வை எங்க போச்சு? ஓ, அதுவா? அதை நான் காலையில துவைக்க போட்டிருந்தேன். அது இன்னும் காயவே இல்லை. நீ என்ன முட்டாள்தனமான காரியம்டா செஞ்சிருக்க? நான் இப்ப எதை போத்திக்கிட்டு படுத்து தூங்குவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பகல் நேரத்துல அந்த போர்வை எனக்கு சொந்தமானது. அந்த நேரத்துல என் விருப்பப்படி நான் என்ன வேணா செய்யலாம். இந்த ராமுவை இப்படியே விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. சமீப காலமாக அவரோட புத்தி சாமர்த்தியம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த மாங்காய் மொத்தத்தையும் பறிச்சு எடுக்கணும். அப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் சாப்பிடணும். அப்படி செஞ்சா அவன் ஒரு வழி ஆயிடுவான். ராமு,
நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ யாருக்கிட்ட கேட்டு இந்த மாமரத்தை வெட்டி போட்டிருக்க? இது எனக்கு சொந்தமான மாமரம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் மாமரத்தோட கீழ்ப்பகுதி மட்டும்தான் வெட்டியிருக்கேன். உனக்கு சொந்தமான பகுதியை நான் தொடவே இல்லை. கடைசியில தாமுவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ராமுவை ஏமாத்த முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ராமு, நான் அவன் விஷயத்தில் அப்படிலாம் செஞ்சிருக்கவே கூடாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு ராமு. இனிமே உன்னை ஏமாத்துறதுக்கு நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். இனிமே எல்லா வேலைகளையும் நம்ம ஒன்றா சேர்ந்து செய்யலாம். நமக்கு கிடைக்கிறத சரிசமமாக பங்கு வச்சுக்கலாம். தாமு இப்படி வருத்தப்பட்டு பேசுறத பார்த்ததும் ராமுவோட மனசு மாறிடுச்சு. பரவாயில்ல, விட்டு தள்ளு தாமு. நீ நம்ம ஒன்னா சேர்ந்து அடிச்சு தூள் கிளப்பலாம். அப்படி அன்னையில இருந்து ராமுவும் தாமுவும் உயிர் நண்பர்களா மாறிட்டாங்க.